நாங்கள் ஏதோ ஒரு பொருளை தொட்டு இது சூடா இருக்கு, இது கொஞ்சம் குளிரா இருக்கு என்று எங்களால சொல்ல முடியுமா? சொல்லிடாது. இந்த பொருள் சூடான பொருள், இந்த பொருள் குளிரான பொருள் என்று எங்களுக்கு தொட்டு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? முடியாது. என்னப்பா சொல்லுங்கப்பா, சொல்லலாமா சொல்லலாதா? சொல்லலாம் நினைப்பீங்க, சொல்லலாம். உங்களால கடைசி மட்டும் இது பொருள் சூடான பொருள், அது குளிரான பொருள், அது ஒரு வெப்பமானிதான் சொல்லுமே தவிர உங்களால சொல்ல முடியாது. நீங்கள் வச்சா சூடா இருந்தா சொல்லுவோம் தானே, நாங்கள் என்ன கதையாக என்ன வெப்பலன்னு சொல்லாட்டிலும் சூடண்டா சொல்லுவோம் தானே என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அங்கதான் பிழை இருக்கிறது. எங்களுடைய ஒரு மிக முக்கியமான கருத்துன்னு சொல்ல போறோம் கவனிங்க. எங்கண்ட உடம்பு எப்படிப்பட்டது தெரியுமெண்டா, குளிருது என்றால் எங்கண்ட உடம்புல இருந்து வெப்பம் வெளியில போனால் குளிர்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். எங்கட உணர்வு அப்படி இருக்கு. வெளியில இருந்து வெப்பம் எங்களுக்கு வந்தால் நாங்கள் சுடுகிற மாதிரி உணர்வோம். இதான் எங்கட உணர்வு. விளங்குதா? இதுல கணக்க வெப்பம் வெளியில போனால் நல்லா குளிர்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். கணக்க வெப்பம் எங்களுக்கு கிடைச்சால், கணக்க வெப்பம் கிடைச்சால் நல்லா சுடுகிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். புரியுதா நான் சொல்றது? சரி, அப்ப விளங்குதா சொல்றது? அப்ப வெப்பம் வெளியில போனா குளிர்ற மாதிரி, வெப்பம் வந்தா சுடுகிற மாதிரி. வெப்பம் வருதென்றால் நல்லா சுடுகிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். வெப்பம் வேகமா போகுதுன்னா நல்லா குளிர்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். புரியுதா? புரியுதா? இப்ப அடுத்த விஷயம், ஒரு சூழல்ல நீண்ட நேரமாக பொருட்கள் இருக்கு. ஒரு இரும்பு இருக்கு, ஒரு தடி இருக்கு, வலி இருக்கு, கத்தரிக்காய் இருக்கு, எல்லாம் ஒரு நாள் முழுக்க இருக்கு. இருந்தால் எல்லாம் ஒரே வெப்பலையிலான் இருக்கு. இந்த சூழல் வலியின் வெப்பலையை விட பொருள் அங்க அதே சூழல்ல இருக்கிற பொருளின் வெப்பல்ல கூடவா இருக்க முடியாது. இருந்தா என்ன நடக்கும்? வழியில இருக்கிற வெப்பல்லையை விட பொருளின் வெப்பல்ல ஒரு பெரிய கருத்து சொல்லுங்க. நீங்க பொருள் வலியின் வெப்பல்லையை விட பொருள் வெப்பல கூட இருக்கலாம். கூட இருந்தால் அதுல இருந்து வெப்பம் போய் மனித வெப்பலைக்கு வந்துடும். அப்ப நீண்ட நேரமா ஒரு பொருள் சூழல்ல இருக்கென்றால் சூழலும் அந்த சூழல்ல இருக்கிற பொருள்களும் ஒரே வெப்பல்ல தான் இருக்கு. புரியுதா? நல்ல, நீங்க பெட்ல படுத்திருக்கிறீங்க, படுத்து விடிய காத்தால் எழும்பினா உன்னில வலி படும், கொஞ்சம் விடிய கொஞ்சம் குளிராத்தான் இருக்கும். நான் சொல்றத வழிவாக்கம் செய்யுது, கதை சொல்ல இல்லை, இதெல்லாம் கேள்விகள், இங்க இருக்கிற கேள்விகளை தான் சொல்றேன். நாங்கள் எங்களுக்கு அங்க இருக்கிற வழி பட்டு ஒன்று இருக்கும். அப்போ கொஞ்சம் முடிய காத்தால கொஞ்சம் குளிர்ற மாதிரி ஃபீலிங் இருக்கு. ஏன் தெரியுமோ? வளிமூலக்கூறு பட்டு வடிவாக்க வளிமூலக்கூறு பட்டு வெப்பத்தை எடுக்கு. நான் சொல்றதா கவனி, போரையில விளையாட்டு நான் சொல்றேன் கவனி. வளிமூலக்கூறு வெப்பத்தை எடுக்குது, அப்ப குளிர்ற மாதிரி ஃபீல் பண்றோம். அப்படியே பெட்ல கிடந்தபடி பெட் அந்த பக்கத்து மரச்சட்டங்கள்ல கைய வையுங்க, குளிர்ற மாதிரி இருக்கு. குளிர்ற மாதிரி இருக்குமா இல்லை விடிய காத்தால? ஐ மீன் வழியில பட்டு கொண்டிருக்கு, அப்பவும் ஒரு குளிர்ற ஃபீலிங் இருக்கும். ஆனா மரத்துல அது பட்டு என்றால் பயங்கரம், அதை விட குளிர்ற மாதிரி ஃபீலிங் இருக்கு. ஃபீலிங் இருக்கு உங்களுக்கு, இருக்குமா இல்லையா? இருக்கும். அப்ப என்ன, வழியை விட இந்த கட்டில் சட்டம் அந்த மரம் வந்து குளிரா? நோ, ஒரே வெப்பலாம் இருக்கு. அப்ப எப்படி குளிர்ற மாதிரி இருக்கு என்றா, வளி மூலக்கூறு 4-5 ஒரு ஏரியாவில ஒரு கொஞ்சம் மூலக்கூறு பட்டு வெப்பத்தை எடுக்கும். ஆனால் ஒரு குறித்த ஏரியாவில படுற வளி மூலக்கூறை விட நீ கைய மரத்துல மரத்துல நெருக்கமா மூலக்கூறு இருக்கும். அந்த நெருக்கமா மூலக்கூறு கன மூலக்கூறு ஒரே நேரத்துல வெப்பத்தை போடும். வலி ஒரு குறித்த ஏரியாவில பட்டு வெப்பத்தை அதே வெப்பநிலாம் வலியும் இருக்கும். ஆனா மன மூலக்கூறு கன நம்பர் படும், அப்ப கனவேர் வெப்பத்தை எடுப்பிடும். அதால உனக்கு கூட வெப்பம் போனோன்னு உனக்கு இதை விட மரம் குளிர்ற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். ஆனா ரெண்டும் ஒரே வெப்பம் இருக்கு. அப்படியே படுத்தபடி சீமந்துல கைய வையுங்க, கொஞ்சம் கீழே இருக்கு சீமம், அது இன்னும் குளிரா இருக்கு. இருக்குமா இல்லையா? அப்ப நான் அதை விட குளிரா? நோ நோ நோ, அதுவும் அதே வெப்பம் இல்லதான். உனக்கே குளிர், நான் சொல்றத கவனி, அது ஏன் குளிரா இருக்கண்டா, என்னது வழிபடுறதை விட ஒரு குறித்த ஏரியாவில மர மூலக்கூறு கூட. இப்ப சீமந்துல கை வச்ச என்ன, சீமந்து மூலக்கூறு கூட நினைக்கிறேன்? நோ நோ நோ, மர மூலக்கூறு சீமந்து மூலக்கூறு நம்பர்ல சமனா இருக்கு. ஆனால் மர மூலக்கூறு அந்த லேயர் மட்டும் வேண்டுவேன். ஆனா சீமந்து என்ன செய்ய தெரியுமோ? வேண்டும். அதுக்கு ஒரு நல்ல பழக்கம், நான் வேண்டுறத கொஞ்சம் மற்றவனுக்கும் கொடுக்கும். அப்ப அடுத்தடுத்த மூலக்கூறுக்கு டக் டக்குன்னு கொடுத்தோன்னு இருக்க, வேண்டி வேண்டி கொடுத்தோன்னு. இது வேணும்னு சரியா வச்ச மரம் அங்காலும் பெருசா கொடுக்காது, அவர் வேணும்னே அவர் நிரப்பிடுவார், பெருசா வேண்ட மாட்டேன். அப்ப இந்த ஃபீலிங் ஏதோ குளிரா ஓரளவு குளிரவாரு. அது சனியான் குடிச்சு அது வேண்டி வேண்டி என்ன செய்யும் தெரியுமோ? அங்கால அனுப்பி கொண்டு இருக்கும். அதனால கூட குளிர்ற மாதிரி ஃபீலிங் இருக்கும். புரியுதா? அப்படியே எழும்பி
ஜன்னல் கம்பியில கை, அது இன்னும் கட்டுங்குளிரா இருக்கு. ஆனா எல்லாம் ஒரே வெப்பெல்லாம் இருக்கு. அது என்ன தெரியுமோ, அது சீமந்த விட வேண்ட ஆற்றலும் கூட, அதுக்கு அந்த எலக்ட்ரான் எல்லாம் ஃப்ரீயா இருக்கும், வேண்டதும் கூட, சட்டத்தை கொடுக்கறதும் கூட. அப்ப பட்டமிழந்து வேண்டி அனுப்பி கொண்டது, அப்ப கூட குளிர்ற மாதிரி இருக்கு. சொல்றது விளங்குதா? அப்ப ஒரே சூடு உனக்கு வேற வேறையா உணர்ற. அப்ப நீ எப்படி வெப்பம்ல உணரக்கூடிய ஆள்? அது வெப்பமானிய வச்சு பார்த்தா தான் காட்டுவே தவிர உன்னாலே அது சொல்ல முடியாது. ஆனா ஒரே ஆள்ல ஒரே மாதிரி ஆள்ல சொல்லலாம். இரும்பு ரெண்டு இருக்கு, அதுலயும் கை வைக்கிற, இதுலயும் கை வைக்கிற. இதை விட அது குளிருது, ரெண்டும் இதை விட அது குளிருது. ரெண்டும் ஒரே மீடியத்துல வச்சா, வேற வேற மீடியத்துல வச்சு போட்டு சொல்லலாம். புரியுதா சொல்றது? ரெண்டுமே இருமண்டா ஒரே மாதிரி தான் செயல்படும். இதை விட அது குளிருது, இதை விட அது பண்ணக்கூடாது, அது சொல்லலாம். புரியுதா நினைக்கிறது? சரி, இப்ப நான் சொல்ல கவனிங்க. நான் இந்த ஃபேனுக்கு பக்கத்துல நான் நிக்கிறேன், அல்ல நீங்களும் உங்களுக்கு ஃபேன் போட்டுருக்கு. என்ன ஃபேன் வந்து என்ன குளிரான காற்றை தள்ளுது நினைக்கிறியா? நோ நோ நோ. சும்மா நான் நிக்க இந்த உடம்புல படுற மூலக்கூறை விட இதுக்கு முன்னால போய் நின்றால் அழகு நேரத்துக்கு படுற மூலக்கூறு கூட, அதனால உங்க உடம்புல இருந்து கூட வெப்பத்தை எடுக்கும். சாதாரணமாய் மழை புட்டி கொண்டு தான் இருக்கு, அதை வந்து எடுத்து கொண்டு போகும். அது குறைஞ்ச நம்பர், இது காத்து தள்ளி கொண்டு இருக்கும். அப்ப எக்ஸ்ட்ராவா கூட மூலக்கூறு படப்போகுது. அதனால கூட மூலக்கூறு அழகு நேரத்துல வர்றதால அதுகள் வெப்பத்தை வேண்ட உனக்கு குளிர்ற மாதிரி ஃபீலிங் இருக்கு. அவ்வளவுதான். சொல்ல விளக்குதா சொல்றது? உண்மையாக கலைக்க வேண்டாம். சாதாரண வழியை விட இந்த ஃபேன்ல இந்த வார வழி வெப்பல்ல கூட. ஏனென்றா வாயுவை நெருக்குகிறது. தேமோ படிச்சாங்களா? வாயு என்ன செய்யுது? நெருக்கித்தான் தள்ளும். கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு நெருக்கல் இல்லாம பிரச்சனை பண்ணி நெருக்கக்கூடியதான, அப்ப நெருக்கித்தான் தள்ளும். உள்ள மூலக்கூறை விட கொஞ்சம் சூடு. அப்படின்னு உனக்கு குளிர்ற மாதிரி இருக்கு. என்ன காரணம்? கூடிய நம்பர் அதை விட கூட படுகுது. அதால சொல்ல விடாங்குதா? ஆனால் ஏசி ஃபேன்ல இருந்தும் காத்துவேன், அது இன்னும் குளிர்ற மாதிரி இருக்கு. அது என்னது? அது கூட நம்பரும் வரும். அது சாதாரண வழியை விட குறைஞ்ச வெப்பநிலையும் வரும். அது ரெண்டு காரணம் இருக்கு. அதனாலே அது கூட குளிர்தான் இருக்கு. புரியுதா? அப்ப உங்களுக்கு சொல்றேன். ஆக கண்ட உடல் அப்படி தொட்டுட்டு இவர் கூட குளிர சொல்லிடலாம். சும்மா இன்னொரு கதை சொல்றேன். ஒரு சில்வர் கப்பில சுடுதண்ணீர் இருக்கு. நான் சொல்ல காணேன், சுடுதண்ணீர். நீங்கள் சில்வர் கப்பில ஒரு பக்கெட் அள்ளி விட்டு சுடுற மாதிரி இருக்கு. விளங்குதோ? பயங்கர சூடு மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க நீங்க. ஆனால் சில நேரம் அந்த சில்வர் கப்பில இருக்கிற சுடுதண்ணிக்கு நேர கையை அதுதான் சூடா இருக்கு. அது பெருசா சூடா. ஏனென்றால் அவரால தண்ணி பாறதை விட இந்த சில்வர் பார்ட்டிகள் பயங்கரமா தரும். அது மட்டும் இல்ல, நீ தொடுற இடத்துல மட்டும் தராது, தொடுற இடத்துல தரும். ஆனால் தக்கண்டு வெளியில இருக்கிற பார்ட்டிகள் இருந்து தக்கண்டு வேட்டி உனக்கு தரும். அதான் அந்த பிரச்சனை. தண்ணி என்றால் அக்கம் பக்கத்துல இருக்க மட்டும் தருவேன். இந்த தண்ணியை என்ன பண்ண சில்வர் கப்பில ஊட்டி வெளியில கை வச்சு என்றால் அது தான் சார்ந்து மட்டும் இல்லை, இங்க இருந்து நான் போயிட்டு சடாபுரம் தரேன் கொண்டு தொலை அப்படியே நீ. அப்ப உனக்கு பயங்கரமா சொல்ற மாதிரி ஃபீலிங் இருக்கு. இத போய் செஞ்சு பாருங்க. இதுதான் பிசிக்ஸ். பிள்ளைங்க சொல்றது இதுதான் பிசிக்ஸ். அது சிறிய இப்ப சிலாதைக்கு சொல்லும், என்னடா இப்ப பிடிக்கவில்லை குளிருமன்றான், நாங்கள் ஒரு நாள் சுடுற நாள் சனியன் சுடுயல் பட்டாம நான் எழுப்பேன் தருத்துறேன் குளிர தருத்துறேன்